பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைய vlogல நம்ம அரசாங்கம், கவர்மெண்ட் இதை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அரசாங்கம் என்பதே கவர்மெண்ட் மக்கள் நலனுக்காக, மக்கள் நலனத்துக்கு முக்கியத்துவம் தருகிறது தாங்க. மக்கள் நலனை கட்டி காக்கிற ஒரு மாபெரும் அரசியல் அமைப்பு தாங்க அரசாங்கன்றது, கவர்மெண்ட். நம்ம இந்திய நாட்டில் சுதந்திரம் மற்றும் மக்கள் நலன் தாங்க அடிப்படையானது, ரொம்ப முக்கியமான ஒன்று. இங்கு அரசாங்கம் எடுக்கிற திட்டங்களும் முடிவுகளும் எல்லாமே மக்கள் நலம் சார்ந்ததாகவே இருக்காங்க. மக்கள் நலனுக்காகவே கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மேலும் மே 3ஆம் தேதி வரைக்கும் அரசாங்கம் ஊரடங்கு நீடிச்சிருக்குதுங்க. மே 3 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க. மக்களின் உன்னதமான உயிருக்கு உத்தரவாதம் தரத்துக்கு தாங்க அரசு அதிவேகமாக கொரோனாவை எதிர்த்து போரிட்டுக்கிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட நம்ம இந்த கொரோனா எதிர்ப்பு போராட்டத்தில் ஆல்மோஸ்ட் நம்ம கட்டுப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு தாங்க சொல்லலாம். கண்ட்ரோலாக நம்ம கொண்டாந்துட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். பரவலை தடுத்திருக்கிறோம். கவர்மெண்ட்னுடைய முன்னெச்சரிக்கையினால இந்த நடவடிக்கைகள் மத்திய மாநில அரசினுடைய முயற்சினால ஆரம்பத்திலிருந்தே ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனாலேயே இதனுடைய பரவலை தடுத்திருக்கிறாங்க. பாரத பிரதமர் கொண்டு வந்த நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சோஷியல் டிஸ்டன்ஸ், இதை ஆரம்பத்திலிருந்தே கொண்டு வந்ததுனால்தான் இந்த கிருமியை நம்ம முதல்லையே கட்டுப்படுத்திட்டோம்னு சொல்லலாங்க. பரவலை கட்டுப்படுத்தி இருக்கிறோம். முதல்ல விட்டு இருந்தால் ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பிரதமர் எடுத்திருக்கிற ரொம்ப இந்த சூப்பர் ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாங்க. உலக நாடுகளே இதை பாராட்டியிருக்கு. நிறைய பேர் இதை பாராட்டியிருக்கிறாங்க நம்ம இந்தியாவை. ஸோ கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரியான சூப்பர் ஸ்டெப் எடுத்திருக்கிறாங்க. இந்த பரவலை அதனால் குறைச்சிருக்கிறாங்க. அதனால் நிறைய இழப்புகள் நம்ம ரொம்ப பாதுகாத்துருக்கிறோம், சேஃப் பண்ணியிருக்கிறோம். மற்ற இடத்துங்கள் மாதிரி இங்கே இல்லைங்க. நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இது பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, பிரதமர் ஆல்ரெடி சொன்னதோட கூட இப்போ கூட கொஞ்சம் 21 டேஸ்ன்றதை ஃபர்தராக இப்போது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த மே வரைக்கும் எப்படின்னா, மே 3 வரைக்கும் இந்த ரூல்ஸை என்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்ட்ரிக்ட்லி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ எல்லாருமே முகக்கவசத்திலிருந்து சோஷியல் டிஸ்டன்ஸு எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப கவனமாக பார்த்து அரசாங்கத்திற்கு, நம்ம பிரதமர் அவர்களுக்கு இதை நம்ம ஒத்துழைப்பு கொடுக்குறோங்க. கொடுத்தோம்னா இன்னும் கண்ட்ரோலபிளாக நம்ம கொண்டு வந்துடலாம். ஜென்ரலாக பாதிப்புகளை நம்ம மற்ற நாடுகளோட ஒப்பிடக்கூடியது தவறு தாங்க, கூடாது தான். பட் ஆனால் நம்ம ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, வலிமை மிகுந்த நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம சரியாக தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறோன்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, உலக நாடுகள் சொல்கிறாங்க, நம்ம சென்ட்ரலும் சரி ஸ்டேட்டும் சரி அவ்வளோ பக்காவான பிளானிங் மட்டும் இல்லை, இம்ப்ளிமெண்டேஷனும் சரி சூப்பர். அதனால் ரிசல்ட் நேச்சுரலாக பாதிப்புகள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி பரவலை தடுத்து கண்ட்ரோல் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இதை நான் சொல்லலைங்க, WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதை ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க, இந்தியாவை ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுத்திருக்கிறாங்க. இந்த முடிவு நல்ல ரிசல்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு உலக நாடுகள் இதை நிறைய பேர் ப்ளஸ் WHO இதை பாராட்டியிருக்குங்க, நம்ம கவர்மெண்ட்டை பாராட்டியிருக்கு. தமிழ்நாட்டில்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மாண்புமிகு முதல்வர்
எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் சென்ட்ரல் ஸ்டெப் எடுத்தது போலவே ஸ்டேட்லேயும் அவர் ரொம்ப வேகமாக ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. இனிஷியல் ஆரம்ப கட்டத்திலேயே கேரளாவில் இந்த மாதிரி வருதுன்னு அப்படி பேச்சு ஆரம்பிக்கும் போதே இங்கே அவர் பல ஸ்டெப்ஸ் அவர் எடுத்துட்டார். சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் இப்படி பண்ணால் இப்படி நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் இதாக இருக்கும், இவ்வளோ அமைப்பை நம்ம கிரியேட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும், எல்லாத்தையும் கீரப் பண்ணி பக்காவாக பிளான் பண்ணி அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணதுனால தாங்க இவ்வளோ இங்கேயும் நம்ம ஸ்டேட்லேயும் பாதிப்பை நம்ம குறைச்சிருக்கிறோம். அது இங்கே நம்ம ஸ்டேட்டோட நம்ம முதல்வருக்கு நிச்சயமாக அதுக்கு வந்து தேங்க் பண்ணணும். அவ்வளோ அவங்க துரிதமாக நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த அளவுக்கு வந்து பாதிப்புகள் வந்து நம்ம குறைஞ்சிருக்காது. உண்மையிலேயே இந்த பாதிப்புகள் நம்ம குறைஞ்சதுக்கு நம்ம சென்ட்ரலுக்கும் சரி ஸ்டேட்டுக்கும் நம்ம தேங்க் பண்ணுங்க. இங்கே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் முதல்வர் மக்களுக்காக அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருகிறார் அப்படின்னு பல பேர் பாராட்டியிருக்காங்க, பலரும் பாராட்டியிருக்காங்க, ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. முதல்வர் இந்த மாதிரி நிறைய மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து டாக்டர்ஸ் ஆகட்டும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உறுதுணையாக கீரப் பண்ணி இந்த அளவுக்கு சேஃப்டி கொண்டாந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரடங்கு நீடிப்பில் மக்களுக்கு எல்லாருக்கும் ஏழை எளியவர்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு விலையில்லா பொருட்கள் கொடுத்துருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லை, கட்டட தொழிலாளர்கள் உள்ளிட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் மீண்டும் ₹1000 கொடுத்துருக்காருங்க. ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் இதை வந்து எல்லாருமே பயனடைஞ்சிருக்காங்க. இன்னும் நிறைய இந்த மாதிரியான திட்டங்கள் சொல்லியிருக்காரு. ரீசண்டாக பிரதமரோட நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய சுகாதாரத்துறை செயலர் தமிழ்நாடு அரசு வந்து பாராட்டியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்கீங்க, இந்த ரொம்ப காஷனாக ஒரு ஸ்டெப்பும் இது பண்ணியிருக்கீங்க, ப்ரிகாஷனரி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்திருக்கீங்க, கொரோனா அதனாலேயே வந்து கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கும் நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லிடணுங்க. இது வந்து ஆக்சுவலாக பிரதமரோட நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் வந்து அவங்கள நம்ம அரசாங்கத்தை பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, தமிழ் மக்களின் ஒவ்வொருவரின் உயிரும் இந்த அரசாங்கத்துக்கு முக்கியமான ஒன்று அப்படின்னு, ஒருவருடைய மக்களின் உயிரும் இந்த அரசாங்கத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு முதல்வர் ரொம்ப ஆத்மார்த்தமாக உணர்ச்சி பொங்க கூறியிருக்காருங்க. இதை ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு வர்றாரு. ஒரு உயிருக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம், அதனால தான் இந்த மாதிரி ஊரடங்கில் தயவுசெய்து யாரும் வெளில வராதிங்க, முகக்கவசம் அணிந்து வாங்க, யாரும் யங்ஸ்டர்ஸ் யாரும் பைக் எடுத்துன்னு சுத்தாதீங்க, நிறைய மெஷர்மெண்ட்ஸ், நிறைய ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் இதனால சொன்னதுனால சென்ட்ரலுக்கு ஈக்குவலாக ஸ்டேட்டும் இந்த அளவுக்கு இருந்ததுனால தாங்க நம்ம நிறைய இழப்புகளை தவிர்த்திருக்கிறோம். இதை வந்து நம்ம கையிலையும் இருக்குது. மக்களாகிய நாமும் இதை இன்னும் அரசாங்கத்தினுடைய வழியை பின்பற்றணும். முக்கியமாக விழித்திரு விலகியிரு வீட்டிலிரு, விழித்திரு விலகியிரு வீட்டிலிரு என்ற அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதலோடு ஒவ்வொருவரும் நம்ம பொறுப்புணர்ந்து நம்ம செயல்படணுங்க. செயல்பட்டோம்னா இந்த கொரோனாவை நம்ம கம்ப்ளீட்டாக ஒழிச்சிட முடியுங்க. இது வந்து ஒழிக்கிறது வந்து வெறும் சென்ட்ரலும் ஸ்டேட்டும் மட்டும் இது பண்ணிட்டா போதாதுங்க. நம்ம ஒவ்வொருவரும் ஒரு உறுதிமொழியை ஏற்றுக்கிட்டு அரசாங்கத்தினுடைய கைட்லைன் படி நம்ம எல்லா ஸ்டெப்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா டெஃபினட்டாக இதில் வந்து நம்ம இன்னும் நல்ல பாதிப்புகளை இன்னும் குறைச்சி நம்ம வேகமாக நம்ம நாடு பழைய நிலைமைக்கு திரும்பிட முடியுங்க. இதில் வந்து இன்னொன்று முக்கியமாக நம்ம அடுத்த ஸ்டெப்ஸ் நம்ம பார்க்க போகிறது மனமே மாறிவிடு. நான் ஒவ்வொரு தடவையும் இதில் இந்த கண்டென்ட்டில் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் நான் சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு. இது நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த தடவை நான் முக்கியமாக சொல்ல போகிறது, இந்த லாக்டவுன் பீரியடில் எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க. குறிப்பாக பசங்க, குழந்தைங்க எல்லாருக்குமே கொஞ்சம் படிக்கணும்னு சொன்னால் என்ன படிக்கிறதுன்னு கேட்பாங்க. எவ்வளோ நேரம் செல்லை பார்த்துட்டு இருக்கிறது அவங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ
குட்டீஸுங்க பெரியவங்க தான் கைட் பண்ணணும். என்னென்னா பேரண்ட்ஸுக்கு என்னென்ன வேலைகளை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணும். வெறும் சாப்பிட்றது, வெறும் ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு அந்த மாதிரி ஆகிடாத, கேம்ஸ் தன்னுடைய வேலைகள் மட்டும் செய்து கொள்ளாத, பேரண்ட்டுக்கு ஒரு வேலையிலையும் அவங்க ஒரு உபயோகமாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை இந்த வயசுலேருந்தே அவங்க அதை கற்றுக்கிட்டா பின்னாடி அவங்களுக்கு தன்னுடைய காலில் தானே எந்த ஒரு வேலையும் செய்யறதுக்கு இந்த ஒரு சூழ்நிலைகளை அவங்க பயன்படுத்திக்கிட்டப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ சில்ட்ரன்ஸ் எல்லாருமே பேரண்ட்ஸை நீங்கள் கைட் பண்ணணும். நம்ம ஏதோ வேலை வேண்டாம், இன்னைக்கு குழந்தை செய்ய வேண்டாம், அந்த மாதிரிலாம் நினச்சிடக்கூடாது. நிறைய வீடுங்களில் நான் பார்க்குறேன், நிறைய பேர் அதான் ஃபோனில் கேட்கும்போது இல்லை குழந்தை விளையாடிட்டு இருக்கு, எப்போதுமே இந்த மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு பேரண்ட் மட்டும்தான் சொன்னாங்க, இல்லை சார் பேரண்ட் எனக்கு கூட டாக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, கூட வாஷ் பண்ணி கொடுத்துறா, க்ளீன் பண்ணி கொடுத்துன்னு இருக்கா அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதை வந்து பேரண்ட்ஸு தான் மாற்றணும். அதாவது எங்கே இருந்துன்னா சாப்பிட்ற தட்டை கழுவி வைக்கிறதுலேருந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா, அதை சின்ன சின்ன வேலைகளை அவங்க பழக்கப்படுத்திக்கினாங்கன்னா பெரிய மாற்றங்கள் பின்னால் எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்க பக்குவப்படுத்தி எதிர்கொள்கிறதுக்கு மனநிலையை பேரண்ட்ஸை நம்ம உருவாக்கி கொடுக்குறோம். அதுக்கு ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா, டைமும் இருக்குது, அவங்களும் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையில் இருப்பாங்க. இதை சொல்லி கொடுத்தோம்னா பின்னாடி அவங்க வாழ்நாள் ரொம்ப நல்லாயிருக்கும். தான் வேலையை தானே செய்துக்கணும், யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க, டிபெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க நிற்கிறதுக்கும், அவங்க தாங்காலில் நிற்கிறதுக்கு இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இந்த சூழ்நிலைகள் இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷனை பயன்படுத்திக்கணுன்றது தான் என்னுடைய ரிக்வெஸ்ட்டுங்க. ஸோ இது மனமே மாறிவிடு, இது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொன்னோம்னா டெஃபினட்டாக இன்றைக்கி இல்லைனாலும் டே பை டே சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வியூஸு எப்படிலாம் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், உங்கள் கோஆப்ரேஷன் எப்படிலாம் இந்த லாக்டவுன் பீரியடில் நீங்கள் பண்ணுறீங்க அதை நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மை சின்சியர் and heartful thanks to my well-wishers and YouTube. Thank you.